ஷேய் சூரியன் பேசுகிறேன்ப்பா. இந்த இளைஞர் பையங்கிற கணக்கு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆடுதான். அமைச்சர்கள் பூரா காலை ரெண்டையும் அப்படி பிளந்து ஆடுதான். இதுக்கு என்ன கணக்கு கூடப்பா. நீ வெளிநாட்டில் இருந்துங்கன்னக்குள்ளே நாங்கள் கணக்கு போடுதோம். நாங்கள் நேற்றே போட நினச்சோம். இளைஞர்னு தூக்கிட்டே அலைதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இந்த அமைச்சர்கள் பூரா வச்சு இளைஞர்னு தூக்குதான். ஆணும் பெண்ணு இளைஞர், இளவட்ட பிள்ளைகள், இளவட்ட பையங்கன்னு சொல்லி காலை ரெண்டே பிளந்து தூக்குதான். இதுக்கு என்ன கணக்காப்பா? சரிப்பா, ரைட்டு, ஓகே. முக்கால் சத்தியம். 7 நாட்டு சனி 18 வயசு பையங்கள்லேருந்து பிள்ளைகள்லேருந்து 7 நாட்டு சனீஸ்வரி ஏற்று பார்க்காங்க. 2 பேர் ஏற்று பார்த்தா இளைஞருக்குள்ளே அடிதடி வரும். இளைஞருக்குள்ளே அமைச்சர்களை தூக்கி எறிவான். இளைஞருக்குள்ளே ரோட்டு காட்டில் வண்டி வாகனம்லாம் பறக்கும். 7 நாட்டு சனி பார்க்காண்டா. 18 வயசுக்கு மேலே, 18 வயசுலேருந்து 36-40 வயசு வரை பையங்களை வரைக்கும் ஆணும் பெண்ணு 7 நாட்டு சனீஸ்வரி பார்க்காங்க. பார்த்தா என்ன ஆகுண்டா, இளைஞர் பையனை 7 நாட்டு சனி பார்க்கா. இளைஞரை பையனை 7 நாட்டு சனி பார்க்கான். இளைஞரை பொம்பளை பிள்ளைகள் 18 வயசுக்கு மேலே 18 வயசு பையங்க இது 7 நாட்டு சனி பார்க்கான். புரிதா இல்லையாடா? இப்போ மாற்றி அடி விழுவும் பார். எங்கெங்கே இந்த இளைஞர் தூக்குதானா தமிழ்நாடு முழுவதும் அடி மேலே அடி விழுந்து கந்தல் கோலமாக ஆகிப்போம். அமைச்சர்களை பூரா திருப்பி அடி வாங்குகிற நிலைமை வரும். இப்போ சனி பார்க்காண்டா. இளைஞர்களுக்கு பூரா 18 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் அந்த டாக்டர் ஊசி போட்டு விட்ருவான். 7 நாட்டு சனி ஊசி போட்டு விட்ருவான்டா. இப்போ 7 நாட்டு சனி ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரை பிள்ளைகளுக்கு ஊசி, இன்ஜெக்ஷன் ஊசி. டாக்டர் அவங்க 2 பேரும் அவங்க 7 நாட்டு சனி டாக்டராக உட்காந்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் பூரா இளைஞர் பூரா போகுதில்ல. எனக்கு கால் வலிக்கு, கை வலிக்கு, பேக்கில் வலிக்கு, முன்னால் வலிக்கு, மூக்கு ஒரு வழியாக ஒழுவுது, தலை வலிக்கு, கை கால் வலிக்குன்னு ஊசி போட போதா இளைஞர்கள் ஆணும் பெண்ணும். இப்போ ஊசி இன்ஜெக்ஷன் 7 நாட்டு சனி போடுதான். என்னடா நடக்கும்? அமைச்சர்களை பூரா தூக்கி எறிவான். இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கானா விளையாட்டு மைதானத்துறை அப்படின்னு விளையாட்டு. இப்போ இந்த விளையாட்டை திருப்பி விட்டு அடிக்க விடணும். இதுதான் கணக்கு. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாரா? கண்டிப்பாக இவன் அடி வாங்குவான்டா. கண்டிப்பாக இளைஞர் தூக்கிட்டே போகிறானா கண்டிப்பாக சோழி முடிஞ்சு போவோம். முக்கால் சத்தியம் புரிஞ்சு.